ஹாய் காய்ஸ், நான் தான் ஆனந்த் பேசுகிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, MI2 எடுத்து காது வழியாக விட்டு கண்ணு வழியாக எடுத்த ஒரு மேட்ச்சை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இறங்கும்போது ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு. கண்ணை பார்த்தீங்கன்னா எப்படி இது UMP எடுத்துட்டேன். சரி இறங்குனீங்களை பார்க்க பார்த்தா கோடா போகிற போட ஒருத்தன் ஸ்ட்ரெயிட்டாக வருவான். தாம்சனில் ஒரே அழுத்தி போட்டு கில் எடுக்கிற கண்டி தடப்படன்னு ஓடுவேன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா உள்ளக்க சண்டை உள்ளே வாடா நான் கத்திக்கிட்டே இருந்தேன். இருங்க ஐயா வாரையா இவனை கில் எடுத்துக்கிறேன், அப்புறம் இதை எவனா நொட்டிட்டு போயிடுவான்ட்டு ஒரு எனர்ஜியர் மட்டும் உறிஞ்சிட்டு எங்கே இருக்கான்னு போடுவேன். அங்கே தாண்டா இருக்கானாங்க உங்கடா அப்படின்ட்டு நான் பெப்பரப்பான்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்ட இருக்கட்டும் வந்தால் அடிச்சிடறேன். எங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன வந்தாலும் அடிப்பேன். பார்த்தா ஏதோ ஒன்று டம்முன்னு என்னையே வந்து அடிக்கி கண்ணுக்கு முன்னாடி வந்தாடா அடிப்பேன் அப்படின்ட்டு போய்த்தல அப்படின்னு பின்னாடி பார்த்தா எனிமி பின்னாடி பின்னாடி தாண்டா இருக்கானாங்க. பார்த்தா அப்படியே மோக்க காட்டுச்சு. பெப்பரப்பான்னு ஓடி வந்தேன். என்னென்னா பாட்டு நினச்சிட்டாடா அப்படின்னு ஒரே அழுத்தி இவனை முடிச்சு விட்டேன். அவன் டீம்மேட் வந்துக்கிட்டு இருக்காங்கடா மேலே இருக்கானாங்க. பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஃபஸ்ட்டு ஒரு லாங் ரேஞ்ச் எடுப்பேன். அங்கே உண்மைக்கு பார்த்தா மேலேருந்து அடிச்சுக்கிட்டு அது ஒரு 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. யாருன்னு பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை என்னை பார்த்துட்டோன்னு நினச்சிட்டே நான் கவலை இருந்தேன். இப்போ சரி இந்த கவலை நிற்போம் இறங்கி வரமா அடிக்கலாம் பார்த்தா அவன் என்னை பார்க்கவே இல்லை. அங்கிட்டு இருக்கீங்க அடிச்சுருந்தான். சரின்னு மெதுவாக அப்படி தலைக்கு ஸ்கோப்பிச்சு மேலே ஏற்றினே நக்கிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் அப்படின்ட்டு அழுத்த வேண்டியதாரு. சரி வந்த வரைக்கும் போவோம் அப்படின்னு தடப்பட ஒன்று இவன் மட்டும் தான் இருக்கான். பார்த்தா இன்னொரு தண்டை பக்கம் இருக்கான் கோடா போட்டு பார்த்தா. சரிண்ணா அவன் உட்காந்துக்கிட்டான். அவனுக்கும் ஒரு அடி 2 பேர்த்து அடித்து தரமாக அந்த இடத்துல டீமை முடிச்சு விட்டான்னு பார்த்தா இன்னொருத்த எங்கேயும் SI பேக் அடிச்சு ஓடி போயிட்டான். வந்ததோடய மிஸ் ஆகிட்டானே அப்படின்ட்டு சரி இங்கே இருக்க ஒரு ஆள் நம்மளால் பார்த்தீங்கன்னா CR சனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. ரிவே பண்ணி விட்டு லூட்டை போகிற அங்கே இருக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு இந்த லூட் பாக்ஸில் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்துல எனக்கு சாவு பயத்தை கட்டிடுவாங்க. அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்கள். இது கூட நான் பார்க்காம பெப்பரப்பான்னு ஓடுவேன். ரெக்கார்டில் தான் பார்த்தேன், மேட்ச்சில் கூட பார்க்கல. போய் உட்காந்து லூட் எடுக்க போய் நம்மளால் கீழே போயிட்டார். சரி பேக்கப்புக்கு இல்லாமல் போயிட்டார். அந்த இடத்துல உட்காந்து லூட் எடுக்க அழுத்துவான் பாருங்க. ஒரு கச்சிப்பி ஐயோட ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நூலோட புல்லட்டோட காற்று பார்த்தா கூட நான் செத்து போயிடுவேன். அந்த மணிக்கு என்னை ஆக்கி விட்டு போயிட்டான் பரதேசி பையன். சரின்னு உட்காந்து சூப்பர் மேட் போட்டேன். நம்ம டீம்மேட்டு இறங்கி வந்து பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. சக்கையை விழிகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. அவனை போட்டு தரமாக இருந்துச்சு அந்த இடம். ரெண்டு ஒரு மெடியை போட்டு ஜோனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளக்க போகலாம். ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணி இறக்கி விட்டுட்டே இருந்தாங்க. இந்த இதில் உட்காந்துக்கிட்டு ரிவே பாயிண்டில். சரின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா MI2 கிடச்சிருச்சு ஒரு இடத்துல. அதுக்கு பார்த்தீங்கன்னா MI2 தான் கிடச்சிச்சு, புல்லட்டு கிடைக்கல. அந்த கண்ணில் இருக்கிற புல்லட் வச்சு ஆடிக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல. சரின்ட்டு அந்த இதில் அந்த பாக்ஸாக அது என்னது ஒட்டகத்துக்காக அந்த ஈவெண்ட் அன்றைக்கி அந்த ஒரு பாக்ஸ் தான். இன்னொரு சொல்கிறது இது இந்த வீடியோ எடுத்து எப்படியும் 2 மாதம் இருக்கும். நான் அதை வாய்ஸ் கொடுக்காமலே வச்சுட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எடுக்கலான்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா எனிமி நிற்பானுங்க. நான் எனிமி என்ன செய்ய அப்படின்னா எனிமி தான் அடி ஏன்ட்ட சொல்கிற நீ இருந்தால் வா இல்லைனா அங்கே கடை நான் மெடிக்கிட்டு படுந்தேன். ஒரே அடியை போட்டு இந்த இடத்துல இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்காயிரும். இந்த ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அப்படி லாக் ஆயிரும். நகட்டி இப்படி எந்த கணு அப்படின்னா எந்த கணுமே இப்படி தான் லாக் ஆகிக்கிறோம். அப்படியே எனிமி நான் கொஞ்சம் கூட நான் ஸ்கோப் படிச்சுட்டு இந்த நம்ம ஃபயர் பண்ண முடியும். நான் ஒரு ஸ்னைப்பர் நவலும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நகலவே செய்யாது, எரிச்சல் ஆயிரும். ஆனால் MI2 அடி பார்த்தீங்கன்னா விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளக்க சண்டை உள்ள ஒரு எனிமி ரிவே பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. 3 பேர் இங்கே தான் இருப்பாங்க. என்னடா புல்லட்டில் பார்த்தா இவனுக்குள்ளே ஸ்னைப்பர் பிட்டு கிடச்சா ரைட்டு இப்போ வாங்கடா எவனா இருந்தாலும் வாங்கடான்ட்டு இப்போ தடப்படன்னு ஓடி உள்ளே இருக்கணும் மங்குன்னு அடிப்பேன். செத்தே சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல பாருங்க ஒரு ஓசிக்கில் வருவாருங்க. ஃப்ரீஸ் பாம்பை போடுவேன், அடிக்க கூட மாட்டேன். 5 டேமேஜ் 4 5ன்னு 9 டேமேஜில் ஒரு கில் எடுத்துருவேன். நல்ல வேலை யாரும் எதுவும் கண்டுக்கல. யாரும் கூட்டமாக அடிச்சதுனால ஒன்றும் சொல்லலை. சரிட்டு இங்கே இருக்கணும் போகிறேன் எடுத்துகிட்டு அங்கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். எனிமி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சுற்றி அங்கிட்டுக்கிட்டுமா இருப்பானுங்க. அதை எதையுமே கண்டுக்கிறதே கிடையாது. நாங்களாட்டுக்கு அடித்தா அடி இல்லைன்னா போயிட்டே அடிக்கிற மணிக்கே ஓடிக்கிட்டே தான் கிடந்தோம். நம்ம ஆள் போகிறா பாருங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. லூட் எடுக்குதே எங்கள் பேரில் அங்கிட்டுமா சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகேன்ட்டு அங்கே விட்டுட்டு அப்படியே ஜோன் கொள்ளான்னு பின்னாடி கூட சுற்றி வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா இருக்கான்ட்டா அப்படின்னாரு. சரி வாரேன் அப்படின்னு அவங்களே அடிச்சு குப்புறப்பட்டாங்க. கோடா போகிற வேஸ்ட் பண்ணிவிட்டேன். சரின்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ளோவால் விழுந்துருச்சு. இப்போ வரும்போதே நான் அந்த இடத்த அப்படியே நின்று பார்த்துருப்பீங்க. அதான் எனிமி இருக்கானாங்க ரிவே பண்ணுறதுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க போல். ஜோனுக்குள்ள அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு பார்த்தா உண்மைக்கு ஒரு ஓடி வந்து உட்காருது அந்நியாரங்க. அவனுக்கு ஒரு 130, அடுத்து ஒரு அடி கூட மிஸ் ஆயிரும். அடுத்து ஒரு அடி கூட நக்கிட்டு போயிடும். அது ஐயாவில் என்னடா இது அப்படிங்க மணிக்க தப்பிச்சு ஓடிடுவானோ கில்லு கிடைக்காது அப்படிங்க மணி பார்த்தேன். கில்லு கிடைக்காது தான் போலையே. நம்மளால புறம் பிரித்து எடுத்துட்டாங்க. பின்னாடி பார்த்தா நீ யார் ராக்கமானிங்க மணி இவன் ஒருத்தர் இறங்கி குதிப்பான். அவனுக்கு ஒரு அழுத்து விட்டு எப்படி கில் எடுத்தாச்சு. ஹெட்ஷாட்டே கிடையாது. மேட்ச் ஃபுல்லாக அழுத்தி விடுதே. இந்த மணிக்கு ஆகி போயிடுச்சு. இந்த ஸ்கோப் அடிச்சு பார்க்கவே ஆளையே காணும் போயிட்டான் போல அப்படிங்க மணி பார்த்தா இந்த பக்கம் காரில் லேம்பரில் லஞ்ச் வர்றான். நம்ம டீம்மேட்டெல்லாம் எனிமேட்லாம் பாருங்கள் அவனை விடவே மாட்டாங்க. விரட்டி போய் அடியை மட்டும் பாருங்கள். இந்த மினாட்டாங்கிற ஒரு பாருங்கள்
அந்த கட்டை மேலே கார் மேலே எல்லா மேலேயும் ஏறின்னு விரட்டி அழுத்தி கொண்டு வரணும் பண்ணேன். நான் இன்னும் இங்கேயே தான் இருக்கான்னு நினச்சி இங்கனுக்குள்ளே தேடிக்கிட்டே கிடந்தேன். சரி ஆளை காணும், சரி வா நம்ம உள்ளே போகலான்ட்டு இந்த லூட் பாக்ஸில் உண்டு லூட் எதுவும் கிடைக்காம பார்த்தேன். இவன் இப்போ இறங்கினாப்புல ஒன்றுமே இல்லை. இப்போ இருந்ததே இந்த பிஸ்டல் அம்மாவை கூட விடாமல் பறக்கிட்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு இதாக இருக்காங்க நம்ம ஸ்குவாடு. நம்மளால் இவரும் பாருங்கள் இங்கிட்டாமல் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் போனது கூட தெரியாமல் பாருங்கள். அந்த லேம்பகனியில் போனவங்க தான் விரட்டி பார்த்தீங்கன்னா செத்தே போயிட்டான். பாவம் அவன் ஒருத்தன் தான் வந்துருப்பான் போல். இங்கே என்னடா மேலே குவாலிட்டி இருக்குன்னு பார்ப்பேன். இனிமே எவனு இருக்கானா, ஏன்னா ஜோனு உள்ளே தான் போனதுனால அந்த வீட்டில் எவனு இருக்கானான்ட்டு ஸ்கோப் பிடிச்சி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவனு இருக்கானுங்க என்னன்னு. நம்ம டீம்மேட் தான் கூட இருக்காங்களே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன பயம் அப்படிங்க மணிக்க நான் நாட்டு போயிட்டே இருப்பேன். இறங்கிடலாம் அந்த பக்கம் பார்த்தா மேலே ஒருத்தன் பாருங்கள். அந்த டவர் இதில் போய் உட்காந்துருக்கான் பாருங்கள். தலைக்கு வைப்பேன் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பிளாக் ஆச்சு. கொஞ்சம் கூட நவலாக பாருங்கள். ஸ்கோப்பு டைட்டாக அப்படியே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் ஆயிரும். என்னடா அதுக்கு மணிக்கு விளாடும் போது ஒன்று அப்படி ஸ்கோப் அடிச்சு அங்கே நின்றுது. இது சரிப்பட்டு வராது, வெட்டவல் இன்னும் நம்ம தலையை வெட்டிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு திரும்பவும் பாருங்கள் ஃபயர் ஆயிரும். ஐயா அப்படின்னு மணிக்கு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை அந்த சைடு கீழே இறங்கிடுவானுங்க. இவனை அன்றைக்கி அடிக்காமல் அதுவும் பார்க்காம இருந்தால் கூட சரின்னு விட்டுறேன். பார்த்தாச்சு அப்படிங்கிறப்ப இவனை அடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருந்தேன். நீ வாடா மொதல் வெளில வாடா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் வருவானான்னு அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தான். போடாடே எனக்கே போயிடுச்சு போச்சு அப்படின்னு கீழே எவனு வேறு எது இருக்காங்களான்ட்டு கீழே பார்க்கலான்னு ஆரம்பிச்சிருவேன். இவன் வெளில வர்ற மணிக்கே தெரியல. அப்படிங்குமே ஜோனு வேறு பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த அங்கிட்டு ஒருத்தன் இறங்கிட்டு இருந்தான். இறங்கணும் உனக்கு ஒரு 125 அடிப்பேன் டப்புன்னு ஒரு வாசிக்கல் நக்கிடுவாங்க. அதான் ஐயாள் அப்படிங்கிற மணிக்கு ஆகி போயிடுச்சு. சரி ஜோனுக்காக போகும் பார்த்தா மேலே குளோவால் போட்டு விளாண்டுட்டு இருந்தான். ஒரு அடி 130. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளில் கவர் எடுத்தான். திருப்பவே முடியல. என்னத்தையும் திருப்பி அடியே கஷ்டப்பட்டு 96 போட்டு டவுன் பண்ணி ஒரு கில்லை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துருவேன். ஒரு வழியாக அவனை எடுத்ததுக்கப்புறம் தான் மனசே நிம்மதியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பரப்பேன்னு ஓடுவேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தன் எனிமி இருக்கான். அதுதான் பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான். இந்த இடத்துல பாருங்கள் அடிச்சு போட்டுருவான். அடிக்கவே பார்த்தீங்கன்னா மெடி போடுவேன் பாருங்கள். சூப்பர் மெடி போடுனா ஃபுல்லாக போட்டுருவேன். ஆனால் கச்சிப்பே ஏறாது. ஃபுல்லாக அந்த மேட்ச் பக்காத்தையும் போய்கிட்டு இருந்துச்சு. என்னடா இது நம்ம மணிக்க இந்த பக்கம் வந்து எனிமி இன்னும் இருக்கத்தான் செஞ்சால் அவனை நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா அடி கிழிச்சிட்டான் ரைட் சைடு இருந்தவனை. நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கண்ணூர் மெடிக்கிட்டு இந்த கேமில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. சரி இருக்கட்டும், என்ன இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிச்சிடலாங்க, ஆல்ரெடி பண்ணுறது தானே அப்படிங்கிற மணிக்கு ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பேர் அங்கே 2 பேர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சரசரம் நேரி போயிட்டாங்க. கில் அடிச்சு ஒருத்தன் தாங்கிற மணிக்கே ஆகி போயிடுச்சு. இன்னொருத்தன் செத்து போயிட்டான். ஒருத்தன் தான் நமக்கு எப்படி கில்லு வரும் அப்படி மணிக்கு நான் நாட்டு ஓரத்தில் ஓடிக்கிட்டே இருந்தேன். என் டீம்மேட்டில் பாருங்கள் சரசரன்னு அங்கே ஏறி போயிட்டாங்க. 3ஆம் நம்பர் பாருங்கள் CR7. சரி அடிச்சுட்டு வரும் பார்த்தா அவன் இவர் அடித்து சாத்தி குப்பரை கவுத்தி போட்டான். சிரிப்பாக போயிடுச்சு. சரி நான் M2 பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கும் பாருங்கள். இந்த கன் ஸ்கின்னுக்கு மூமெண்ட் ஸ்பீடு வர ஸ்லோங்கிறனாப்பில் என்னத்தையோ பண்ணி அடிச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வாயா எடுத்துட்டேன். அது இல்லாமல் இந்த வீடியோ ஒரு தூரம் கடைசியாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கண்டென்ட்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இறக்க வேணுமேலு. சரி காய்ஸ், அடுத்து இதை மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.